ஹாய் டு ஆல். இந்த இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி பேராமீட்டரை ரெஃபரன்ஸோட அனுப்புறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது பேராமீட்டர் வித் அட்ரஸ் தான் ரெஃபரன்ஸ்னு சொல்றோம். Call by reference is a method passing argument to a function where the called function receives the reference. அந்த கால் ரிசீவ் பண்ணும்போது அதனோட ரெஃபரன்ஸை ரிசீவ் பண்ணும் டு த ஒரிஜினல் வேரியபிள். அந்த வேரியபிளோட அட்ரஸை ரிசீவ் பண்ணுறது தான் கால் பை ரெஃபரன்ஸ்னு சொல்கிறோம். இதில் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணாலும் பட் நம்ம ஒரிஜினல் வேரியபிளை கண்டிப்பா சேஞ்சஸ் நடக்கும். எனி மாடிஃபிகேஷன் டு த பேராமீட்டர் இன்சைட் த ஃபங்க்ஷன் டைரக்ட்லி அஃபெக்ட் த ஒரிஜினல் வேரியபிள். நம்ம அந்த பேராமீட்டர்ல பண்ற சேஞ்சஸ் அந்த ஒரிஜினல் வேரியபிள் அந்த அட்ரஸ்ல இருக்கிற வேரியபிள்ல இருக்க வேல்யூவையும் சேஞ்ச் பண்ணும். இதுக்கு முன்னாடி நம்ம நார்மலான ஃபங்க்ஷன் நார்மல் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம செய்யற ஒவ்வொன்றும் ஒரு காப்பியா தான் எடுத்துட்டு இருக்கும். மேபி அந்த வேரியபிளை வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தாவோ இல்லை சப்ட்ராக்ட் பண்ணியிருந்தாவோ என்னன்னாலும் அதனோட காப்பியா தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் கிரியேட் பண்ணியிருப்போம். பட் ரெஃபரன்ஸுங்கும் போது நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணாலும் அதை ஒரிஜினல் வேல்யூவை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் கால் பை ரெஃபரன்ஸ். என்னோட சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வாய்டுங்கிறது ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் டைப்பு, அடுத்தது ஃபங்க்ஷனோட நேமு, டேட்டா டைப் பேராமீட்டரோட டேட்டா டைப், பேராமீட்டர் வித் அட்ரஸ் சிம்பிள், தட் இஸ் கால் பை ரெஃபரன்ஸ்னு சொல்றோம். எப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் பேராமீட்டர் ரிசீவ் பண்ற இடத்துல அட்ரஸ் சிம்பிள் இருக்கோ தட் இஸ் கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள். மெயின் ஃபங்க்ஷன்ல ரெண்டு வேரியபிள இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இனிஷியலைஸ் மீன்ஸ் டிக்ளரேஷன் பிளஸ் வேல்யூ தான் இனிஷியலைஸ்னு சொல்றோம். num1 அப்படிங்கிறது 12ம் num2ல பாத்தீங்கன்னா 14ம் ரெண்டு வேரியபிள இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து cout ஸ்டேட்மெண்ட்ல வந்து டிஸ்பிளே பண்றதுக்காக ரெண்டையும் ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுங்கிறதுக்காக ஆடுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஆர்குமெண்ட்டையும் பாஸ் பண்ணியிருக்கோம். num1 num2 ரெண்டு ஆர்குமெண்ட்டையும் பாஸ் பண்ணியிருக்கோம். இங்க ரிசீவ் பண்ற இடத்துல நம்ம வந்து அந்த ஆர்குமெண்ட் பக்கத்துல அதனோட அட்ரஸோட ரிசீவ் பண்றதுனால ஒரிஜினல் வேல்யூவை அஃபெக்ட் பண்ணும். இப்ப நம்ம எதுவுமே அஃபெக்ட் இந்த num1ல எந்த சேஞ்சஸும் பண்ணல, num2 எந்த சேஞ்சஸ் பண்ணல, ரெண்டையும் ஆட் பண்ணி மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், 26ங்கிற வேல்யூ மட்டும் இங்க coutல டிஸ்பிளே பண்ணிருக்கோம். மேபி இந்த இடத்துல நம்ம வந்து num1க்கு வந்து வேற வேல்யூ அசைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கேயும் அஃபெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா, அதைத்தான் சொல்லியிருந்தோம். ஃபங்க்ஷனோட எந்த இடத்துல எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் மற்ற இடத்துல இருந்தாலும் அந்த வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். தட் இஸ் கால் பை ரெஃபரன்ஸ்னு சொல்றோம். இது வந்து எந்தெந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் இதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, வேரியபிள டைரக்ட் ஆக்சஸ், நம்ம காப்பி எடுக்க மாட்டோம். நாட் அ காப்பி. ஃபங்க்ஷன் டைரக்ட்லி ஆப்ரேட் த ஆக்சுவல் வேரியபிள்ஸ். ஒரிஜினல் வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்றது தான் கால் பை ரெஃபரன்ஸ். காப்பியை வந்து ஆக்சஸ் பண்ண மாட்டோம், காப்பி கிரியேட் ஆகாது. சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் ரிசீவ் பண்ற இடத்துல அட்ரஸ் சிம்பிளோட இருக்கும். அடுத்தது மெமரி எஃபிஷியன்சினா நம்ம வந்து இந்த அட்ரஸ் சிம்பிள் இல்லாம இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றும் காப்பி எடுத்துட்டு இருக்கும். ஸோ அதனால மெமரியும் வேஸ்ட் ஆகும், எக்ஸிகியூஷன் டைமும் அதிகமாகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அட்ரஸ் சிம்பிளோட யூஸ் பண்றதுனால மெமரி சேவ் ஆகுது, பிளஸ் எக்ஸிகியூஷன் டைமும் ஃபாஸ்டா இருக்கு. சேஞ்சஸ் பர்சிஸ்ட், அதாவது பர்சிஸ்ட்னா பெர்மனன்ட். ஒரு இடத்துல சேஞ்சஸ் பண்ணா அது எல்லா இடத்துலயும் சேஞ்சஸ் ஆகும். மேபி ஃபங்க்ஷனோட பாடியில நம்ம பண்ண சேஞ்சஸ் மெயின் ஃபங்க்ஷன்ல அந்த வேரியபிள் இருந்தாலும் அந்த இடத்துலயும் சேஞ்சஸ் நடக்கும். தட் இஸ் கால்ட் சேஞ்சஸ் பர்சிஸ்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா when to use call by reference. எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம இந்த மாதிரி கால் பை ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரிஜினல் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணணும், நம்ம காப்பி எடுக்க தேவையில்லை, சேஞ்சஸ் ஆன் ஒரிஜினல் வேல்யூ அப்படின்னு சொல்லினா அந்த இடத்துல கால் பை ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா when passing large objects, பெரிய டேட்டாவை வந்து ஆர்குமெண்டா பாஸ் பண்ணணும், நிறைய டேட்டாவை ஆர்குமெண்டா பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணலாம். டு அவாய்ட் த எக்ஸசிவ் மெமரி ஸ்டோரேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் அரே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, நிறைய டேட்டா சேர்ந்தது அரே. இதை எப்படி பாஸ் பண்ணுவோம்னா அட்ரஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி அந்த அரேவோட நேமோட நம்ம பாஸ் பண்ணுவோம். அப்படி பாஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அரேவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட அட்ரஸ் பாஸ் ஆயிருக்கும். அந்த அரே கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் ஃபுல்லா எடுத்துட்டு போய் அந்த ஃபங்க்ஷனோட காலிங் ஃபங்க்ஷன் எங்க இருக்கோ அந்த ஃபங்க்ஷன் பாடியில கொண்டு போய் அப்ளை பண்ணிக்கும். ஆஸ் லைக் தட் ஸ்ட்ரக்சர்லயும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரோட வேரியபிள்ல அட்ரஸ் சிம்பிளோட அனுப்பும் போது அந்த ஹோல் ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கிற வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் ஃபங்க்ஷன் காலிங்ல பேராமீட்டரை எடுத்துட்டு போக முடியும். அந்த ஸ்ட்ரக்சரோட வேரியபிள்ல
அட்ரஸ் சிம்பிளோட அனுப்ப முடியும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நிறைய காப்பீஸ் எடுக்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கால் பை ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணணும். மேபி நம்ம ரெஃபரன்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணாம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா நிறைய காப்பீஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ரெஃபரன்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணோம்னா எக்ஸிகியூஷன் டைம் ஃபாஸ்டா இருக்கும். இதுதான் கால் பை ரெஃபரன்ஸ். தேங்க்யூ.